ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே. அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், இருதயத்திலே இருக்கிறது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. அந்த இருதயம் நமக்கு சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் தேவ ஜனமே. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. தேவ ஜனமே, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த அதிகாலை நேரத்திலே இதோ இந்த வேத தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து நிதானமாயிருங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நிதானித்து அறிந்தவர்களாயிருங்கள். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு இருங்கள். நாம் பேசுகிற வார்த்தை தேவ சமூகத்திலே நம்மை கிட்டி சேர்க்க முடியாதபடிக்கு நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை யோசியுங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தன் தொழுநோயா, ஒருவன் குஷ்டரோகியா இருந்தால் அவன் தீட்டு என்று சொல்லி விளக்குகிறதை பார்க்கிறோம். எனவே தேவ ஜனமே, இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னுடைய உடல் வியாதிப்பட்டதனால் நீ தீட்டு அல்ல, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் நீ தீட்டாக உள்ளாய் என்று சொல்லி. அநேக நேரத்திலே டென்ஷன், கவலை, பிரச்சனை என்று சொல்லி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இதோ என்று சொல்லி மாத்திரமல்ல, நாம் என்ன பேசுகிறோமோ அதையே நம் வாழ்க்கையில் நடக்கும் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்து பேசுகிறீர்களோ, யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ, அது உங்கள் சந்ததியிலே நடக்கும் என்பதை குறித்து இதோ நீங்கள் பயத்தோடு பேசுங்கள். எதை குறித்து பேசுகிறீர்களோ, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, அந்த வார்த்தை நிமித்தமாகவே உங்கள் சரீரத்திலே சுகபலன், ஆரோக்கியம் உண்டாகும் என்பதை பேசுங்கள். மற்றவரிடத்திலே ஏமாற்றுகிற காரியத்தை குறித்து பேசுகிறீர்களா? இல்லை 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 என்று சொல்லி இதோ பேசுகிறீர்களா? நம்முடைய வீட்டிலே தரித்திரம் நிற்கிறதா இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை தீட்டுப்படுத்தும் என்ற பயத்தோடு இருங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இந்த அதிகாலையிலே நாங்கள் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கிறோம் என்று சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம், அந்த பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பேசுகிற வார்த்தையிலே நிதானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள் பேசி எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்களே கெடுத்து கொள்ளாதபடிக்கு, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா ஆசீர்வாதத்திற்கு நாங்களே தடையாயிராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு வர முடியாதபடிக்கு அப்பா தள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் நிற்காதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் நிதானமாய் பேச எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.